ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம ஊர் ஏர்வாடியில் உள்ள பொத்தைக்கு வந்திருக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். லொக்கேஷன் எங்கன்னா இது பாரத் கேஸ் சரிங்களா. அது பக்கத்தில் ஒரு கோயில் வரும், அந்த வழியாக தான் இப்போ நம்ம போக போகிறோம். பாருங்கள், இதுதான் அதோடைய ரூட்டு பாதைகள் சரிங்களா. எத்தனை வருஷத்துக்கு முன்னால் வந்தது, நான் சின்ன பிள்ளையில் வந்த ஊர் இது. இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சேஞ்சஸ் ஆகிட்டு, ரொம்ப மாற்றம். ஊர் இல்லைடா, சின்ன பிள்ளையில வந்த ஏரியா. சின்ன பிள்ளையில கேட்டிங்களா, நீங்கள் அண்ணன் தான் பேசுகிறது. அவரும் நானும் வந்திருக்கோம், அதோட சேர்ந்து என்னோட நண்பர் மொய்தீனும் வந்திருக்கார். இந்த பாதைகளை பாருங்கள். முன்னால் வரும்போது வெறும் முள்ளும் இதுமா கடந்த இடம் இப்போ எப்படி மாறிடுச்சு பாருங்கள். இதுதான் அந்த பொத்தைக்கு போகக்கூடிய இடம். பார்த்துக்கிடுங்க. இந்த பொத்தையை முன்னாடி என்ன தெரியுமா செஞ்சாங்க எஸ்பி? இதை வந்து வெடி வச்சு பாறை உடைச்சது தான் இது. இந்த இடம் பார்த்துக்கிடுங்க, வெடி வச்சு அடித்த இடம், ஊரில் கல்லுகள்லாம் எடுக்கக்கூடிய இடம். பார்த்துக்கிடுங்க, போகக்கூடிய இது ஊட்டி தான் போகக்கூடிய பாதை. இதுதான் பாதை. இப்படியே போகணும். இது அது பாட்டில் போயிட்டு இருக்குது. போக எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்ப்போம். பைக்கிலே போகிறோம் இந்த பொத்தைக்கு. ஏறுதே பள்ளம் பள்ளம் ஃபுல்லாக ஏறிடுவீங்களோ? எங்கே நிப்பாட்டிக்கிடுவோம். அப்படியா? படி போட்டாச்சா? இப்போ நம்ம வரும்போதெல்லாம் படியெல்லாம் இல்லையே. எத்தனை வருஷத்துக்கு முன்னால் வந்தது. இப்போ படி போட்டு ஈஸியாக இருக்குது. அப்போ குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இடத்த பார்க்குறது. இப்போ பாருங்கள், படி போட்டு கொடுத்துருக்காங்க. இதனால் அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் வரும்போது படி கிடையாது, சைக்கிளில் வருவோம் அந்த காலத்தில் வரும்போது. ஒரு 12-13 வருஷம் இருக்கும் நாங்கள் வந்தக்கூடிய டைம். இப்போ அப்படி கிடையாது. இங்கே வரும்போது எங்களுக்கு இங்கே சின்ன பிள்ளையில் அந்த 2 ரூபா பாக்கெட், இந்த ரஸ்னா பாக்கெட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வரும்போது இங்கே வந்தது. இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் வரும், அதுக்குள்ளே மூச்சு வாங்கும் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு சுலபமாட்டு இந்த ஸ்டெப்புக்கு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், ஒரு 20 நிமிஷமாக ஆகும் வர்றதுக்கு. இப்போ நம்ம குயிக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டோம். பார்த்துக்கிடுங்க, ஏரியாவை சுற்றி பாருங்கள், இடத்த பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் மேலே ஏறுறதுக்கு. இப்போ 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ தூரம்பா படி போட்டிருக்காங்க. இன்னும் போய்கிட்டே இருக்கணும். வாங்க, கிரைனட்டை செதுக்கி வச்ச மாதிரிலாம் இருக்கு. நம்ம இது இப்போ பாருங்கள், ஆடெல்லாம் பாருங்கள். நம்மளுக்கு வழி போட்டு கொடுத்துருக்காங்க. ஆடுக்கு அப்படி கிடையாது, அது பாட்டு போகுது. குளத்தில் என்ன பண்ணிக்கு, எரும மாடா இல்லைன்னா யானையாப்பா? மாடு, பசு மாடு, எரும மாடு. இடையில கூட கேள்விப்பட்டிருக்கீங்க, 2 நாள் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் சுற்றி பாருங்கள், எல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்கக்கூடிய இயற்கை காற்றுகள். இது வேங்கக்கூடிய நம்பர் 1 இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் தான். பார்த்தீங்களா, சுற்றி பாருங்கள், எல்லாம் பச்சை பசைன்னு இருக்கிறது. இயற்கை காற்றுல பேர் வாங்கினது திருநெல்வேலி மாவட்டம் நம்பர் 1ல் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் தான். நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மொய்தி எந்தி 40 வயசு ஆயிட்டுனாலே அப்படி தான் உட்கார தான் தோணும். இது வேற வருது. வழியை பாருங்க, ரொம்ப படி போட்டுருக்காங்க. கொஞ்சம் போகணும். படி போட்டு மார்க் போட்டு எல்லாம் இது பண்ணி வச்சிருக்காங்க. இதோட படி எண்டாவது, இதோட படி முடியுது பாருங்க.
வரை இது போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் வேலைகளை ஆரம்பிப்பாங்க படி போகிறதுக்கு. அதை பார்த்தீங்கன்னா காக்கா சுண்டு உரசக்கூடிய இடம். வாங்க பார்க்கலாம். பார்த்து போப்பா, தலை கூப்பிட இருக்குது. வாரம்பா தண்ணி கிடக்கு. இல்லை இதுதான் பாருங்கள், இதில் தான் தண்ணியை குடிச்சிட்டு சுண்டு உரசக்கூடிய இடம். பார்த்துக்கிடுங்க இந்த இடம் பாருங்கள். சுண்டு வருஷம் அழகாக தெரியுதப்பா. எப்படி இருக்குது பாருங்கள். நிற்கிறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது. கயிறு கூட இல்லை, அது இல்லாமல் தான் இங்கே நின்றுட்டுருக்கோம். கிரிப் இல்லாமல் என் மாப்பிள்ளை என்னென்னு பார்த்தோன்னே செருப்பை கழட்டிட்டான். ஏன்னா அப்படி தலை கூப்பிட இருக்குது பாருங்கள். எப்படி நிற்காம பாருங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மேலே இருக்கக்கூடிய கோயில். சரிங்களா பாருங்கள். கோயிலை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா நம்ம ஒத்த பொத்தை சூட்டு பொத்தை எல்லாமே தெரியும். பார்த்துக்கிட்டுங்க, சுற்றி பாருங்க. எல்லாம் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க ஏர்வாடி ஊரில் இயற்கையாக இருக்கக்கூடிய இடங்கள். நம்ம ஊர் மொத்த ஊரையும் பாருங்கள். ஏர்வாடியை மொத்த ஊரையும் பாருங்கள். அழகாக அங்கேருந்து தெரியும். வள்ளியூருக்கு போகிற பாதை அண்ணா இருக்குது பாருங்கள். அண்ணா ஒரு ஆம்புலன்ஸ் போகுது தெரியுதுங்களா, அது வள்ளியூருக்கு போகிற பாதை. ஏன்னா சுற்றி இந்த சைடு பாருங்கள், வீடுகளை பாருங்கள். இதெல்லாம் என் பழைய ஞாபகங்களாக வந்தது. சின்ன பிள்ளையில ஞாபகம் வந்தது. சின்ன பிள்ளையில என்னோட நண்பர்களோட வந்த இடம் இதெல்லாம் பாருங்க. இந்த இடத்துக்கு போய் சொல்லிட்டு வந்து பார்த்தக்கூடிய இடங்கள். இங்கே பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பொத்தையடி. நம்ம வள்ளியூர்லேருந்து வந்த உடனே வரக்கூடிய இதில் பொத்தையடி. சரிங்களா. இந்த சைடு ஃபுல்லாக அந்த சைடு. ஆனால் அந்த லாஸ்ட்டு அந்த தண்ணி டேங்க் நம்ம கோயில் வாசல், நம்ம பஞ்சாயத்து போட ஆஃபீஸ் இருக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த தண்ணி டேங்க் பக்கத்தில் ஆஃபீஸு அது. அந்த சைடு சுற்றி பார்த்தீங்கன்னா கோயில் வாசல் அண்ணா இருக்குது. அதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா கட்லா தெரு மசூதி அந்த இது தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடைய இந்த மாஸ்டர் மகால் இருக்குது தெரியுதுங்களா. இந்த மாஸ்டர் மகாலோடைய பொத்தடி முடியுது. அதுக்கப்புறம் இருக்கிறது லெப்பை வளவு தெரு. சரிங்களா. அதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம பாலம். நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பாலத்துக்கு அப்புறம் அந்த 1ஆம் தெரு 2ஆம் தெரு 3ஆம் தெரு அந்த சைடு ஃபுல்லாக வரும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெப்பை வளவில் இருந்து நம்ம ஓகே நகர் இந்த சைடு இருக்கிறது. அந்த சைடு அந்த லாஸ்ட்டாக அந்த மலை பக்கத்தில் போகக்கூடிய இடம் எங்கே பார்த்தோன்னா சிறுவலஞ்சி ரோடு அந்த சைடு இருக்குது. பார்த்தீங்களா, பார்த்துக்கிடுங்க. நீங்கள் அடுத்தாட்டி வரும்போது பொத்தைகளை ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்க. சரிங்களா. காற்று உள்ள டயம் வரக்கூடாது, மழை உள்ள டயம் வரக்கூடாது. படி போடலை. நாங்கள் வரும்போதே எங்களுக்கு மூச்சு வாங்குது. சரிங்களா. பேசுகிறதுக்கே முடியல, அவ்வளோதுக்குள்ளே இருக்குது. ஏசி கிடச்சி எல்லாத்தையுமே இடத்த பார்த்தோன்னா நேரத்தில் உட்காந்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா. இப்போ எங்களால் முடியலை, உட்காந்து பேசுகிறோம். ஓவராக இழைக்குது. சரிங்களா. நம்ம அடுத்தாட்டி இழைக்குதுங்க. வயசாகுதுக்காக என்னத்தை சொல்ல. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் வந்தது அது வேறு. அந்த டைம் அப்படி இருந்தது. இப்போ நம்மளால் நடக்கக்கூட முடியல. கொஞ்சம் தூரம் வந்தோடனே இங்கே பாருங்கள் இழைக்குது. நம்ம இழைக்குதுன்னு சொன்னான் அன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. இது விசாலை இழைக்குது, கை நடக்குதுன்னு அன்னைக்கு எல்லாம் கேள்வி கேட்காங்க. பார்த்துக்கிடுங்க மக்களே, இதுதான் நம்மளோட நிலமை. பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறது அந்த பொத்தை. சரிங்களா.